தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். தற்போது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள், அறிவிப்புகள் அனைத்திற்கும் ஆதரவாக முழுமையாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் இணைந்து செயல்படுவதற்கான ஆயத்தத்துடன் இருப்பது ஜான் பாண்டியன் அவர்களின் பதில் மூலமாக தெரிய வந்தது. சார், அடுத்த கொஸ்டின், இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது ஒரு தேக்க நிலையை அடைந்திருப்பது போல தெரிகிறது சார். இப்பொழுது நீங்கள் கூட்டணியில் முழுமையாக இணைந்திருப்பதன் மூலமாக இதை விரைவுபடுத்துவதற்கான சூழ்நிலை, அதற்கான அவகாசம் இந்த தேர்தலை முன்னிறுத்தி இருக்குமா சார்? இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் நாங்கள் முன்னிறுத்திருக்கோம், கேட்டிருக்கோம். நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, 40 ஆண்டுகள் நாங்கள் 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி அரசாணை பெறுவதற்கு 40 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதுக்கு பாரத பிரதமர் அவர்கள் தான் நரேந்திரன், தேவேந்திரன் சொல்லி எங்களுக்கு 40 வருஷம் கழிச்சு அந்த எல்லா ஒட்டுமொத்தமாக தேவேந்திரர்களை ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை அளித்திருக்கின்றார். அதற்கு நன்றி விசுவாசமாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எல்லாம் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் கடந்த தேர்தலிலே. இம்முறை பட்டியலினத்திலிருந்து வெளியில போகணும், இதுவும் 40 ஆண்டுகளான கோரிக்கை தான், இல்லை என்று சொல்ல. நாங்கள் எஸ்சியே கிடையாது. 1936 நாங்கள் எஸ்சியில் இல்லாமல் தான் இருந்திருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் அதை நாங்கள் பிஜேபி அவர்களிடம் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அந்த கோரிக்கையை வச்சிருக்கோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கூட்டத்துக்கு மேலே நடத்தி பட்டியலத்திலிருந்து வெளியில போவோம். கண்டிப்பாக இதற்கு நமக்கு முழுமையாக ஆதரவு கொடுப்பது பிஜேபி அரசியால் மட்டும்தான் முடியும். அது பாரத பிரதமர் மோடியால் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கப்பெறும் என்பது மக்களுடைய ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் அவரிடம் இதை கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். இது தேர்தல் காலகட்டம், குறுகிய காலகட்டம் இருப்பதனால் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். மாற்று கருத்தில் கிடைக்கும். அது பாரத பிரதமர் மோடி அவர்களால் மட்டும்தான் கிடைக்கும். அது மக்களுடைய எண்ணமும் அப்படித்தான் இருக்கிறது.